பிசிஓடி இருக்கு. ஆனா, பீரியட்ஸ் எனக்கு 3 மாசத்துக்கு ஒரு முறை தான் வருது. இப்படிப்பட்ட ஒரு விஷயமும் நம்ம கேள்விப்படுறோம். அதே மாரி அதிகமான நாட்கள் ப்ளீடிங் இருக்கு. 3 மாசத்துக்கு ஒரு முறை தான் எனக்கு பீரியட்ஸ் ஆகுது. ஆனாலும் 1 மாசம் வரைக்கும் எனக்கு ப்ளீடிங் ஆகுது. இப்படிப்பட்ட விஷயங்களையும் நம்ம கேட்குறோம். ஸோ பிசிஓடி இருந்தா பீரியட்ஸ் வராதுல ஏன் அதிக நாள் ப்ளீடிங் போகுது? இது மட்டும் இல்லாம வேறு வேறு வகையான மாதவிடாய் கோளாறுகள பார்க்குறோம். இது எல்லாமே பிசிஓடி சார்ந்த ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. இது ஏன் உண்டாகுது? எந்த மாதிரியான மாதவிடாய் கோளாறுகள்லாம் அந்த பிசிஓடினால பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வரும்? இதற்கான காரணங்கள் என்ன? இதை எப்படி சரி செய்றது? இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா தமிழ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். மாசத்துல 2 வாட்டி பீரியட்ஸ் ஆகக்கூடிய நபர்களையும் பார்க்குறோம். அதாவது 21 நாள்ல எனக்கு பீரியட்ஸ் வந்துடுது டாக்டர். ஒரே மாசத்துல எனக்கு 2 வாட்டி பீரியட்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப காமனா பிசிஓடினால பாதிக்கப்பட்டு ஒரு 30 இயர்ஸ்க்கு மேலே போகும் பொழுது அவங்களுக்கு நார்மலாக பீரியட்ஸ் வர மாதிரி இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஒரே மாதத்தில் 2 வாட்டி பீரியட்ஸ் வர மாதிரியும் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஓவுலேஷனே கரெக்டாக நடக்காது. ஸோ இப்படிப்பட்ட கேட்டகரியை நம்ம பார்க்குறோம். பட் ஒரே மாதத்தில் 2 வாட்டி பீரியட்ஸ் வருதுன்னா வெறும் பிசிஓஎஸ் மட்டும் காரணமாக இருக்காது. ஒரு சிலருக்கு தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகளும் தொடங்கி இருக்கலாம். இல்லை கர்ப்பப்பையில் பாலிப் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம். இல்லை ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகளும் இருக்கலாம். ஸோ இந்த பிரச்சனைகளையும் நம்ம ஒரு முறை பரிசோதனை பண்ணி பார்க்கறது நல்லது. ரெண்டாவது, ரொம்ப காமனாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, டாக்டர் எனக்கு 40 டேஸ் 50 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் எனக்கு பீரியட்ஸ் ஆகுது. ஆனால் அந்த பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆகும் பொழுது ஸ்பாட்டிங் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா பீக்கில் ப்ளீடிங் ஆகுது. மீண்டும் அந்த ஸ்பாட்டிங் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நிற்குது. இப்படிப்பட்ட ஒரு கேட்டகரியும் இருக்காங்க. ஸோ இதற்கு காரணம் அவங்க உடம்புல ப்ரொஜெஸ்ட்ரானோட அளவு கம்மியாக இருக்கிறது. ஈஸ்ட்ரோஜன் மட்டுமே அதிகமாக இருக்கிறது. எல்ஹெச் ஹார்மோன் மட்டுமே அதிகமாக இருக்கிறது. இந்த 2 காரணங்களால் ப்ரொஜெஸ்ட்ரானோட அளவு குறைய ஆரம்பிச்சிடும். இதனால் உங்களுக்கு கரெக்டான டைமில் பீரியட்ஸ் வராது. அதுவும் ஸ்பாட்டிங் மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். 3வது கேட்டகரி நம்ம பார்த்தோம்னா, இர்ரெகுலரான ஒரு பீரியட்ஸ் இருந்திருக்கும். அதுக்காக மாத்திரைகள் எடுத்திருப்பாங்க. அந்த மாத்திரைகளை எடுக்கும் பொழுது பீரியட்ஸ் கரெக்டாக ஆகும். மாத்திரைகளை நிறுத்தின பிறகு கூட ஒரு 2 மாதம் வரைக்கும் ஓரளவுக்கு நார்மலாக பீரியட்ஸ் வரும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆக ஆரம்பிக்கும். 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு நிலையும் இருக்கும். இப்படிப்பட்ட நிலை இருக்குது அப்படின்னாலுமே உங்களுக்கு பிசிஓடி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மெயினாக உங்கள் உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது, இல்லை ஆண்ட்ரோஜன்கிற ஆண் தன்மைக்கான ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்கிறது, எல்ஹெச் ஹார்மோன் அதிகமாக இருக்கிறது. இந்த காரணங்களாலேயும் உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்த மாத்திரைகள் அப்போதைக்கு அந்த ஹார்மோன்ஸை உங்களுக்கு உடம்புல கொடுத்துருக்கும். ஆனால் உங்களோட இயல்பான அந்த இம்பேலன்ஸ் மீண்டும் வர்றதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனை மீண்டும் வர ஆரம்பிக்கும். இன்னும் சில நபர்களெல்லாம் நம்ம பார்ப்போம், டாக்டர் எனக்கு பீரியட்ஸ் கரெக்டாக வந்துடுது, 30 டேஸில் எனக்கு கரெக்டாக வந்துடுது. ஆனால் ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் தான் டாக்டர் எனக்கு ப்ளீடிங் இருக்குது, ப்ளீடிங்கோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் நம்ம இந்த 30+ இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பார்க்கலாம். இதுவும் பிசிஓடியோட முக்கியமான சிம்டம் தான். ஏன்னா அவங்களோட பாடியில் ஈஸ்ட்ரோஜனும் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஓவுலேஷனே நடக்காமல் அவங்களுக்கு ப்ளீடிங் ஆகும். ஸோ அப்போது அந்த ப்ளீடிங்கோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏஜிங் ப்ராசஸும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கேட்டகரியும் நம்ம பார்க்குறோம். 4வதாக ஒரு சிலருக்கு அந்த பீரியட்ஸ் வரும் பொழுது அதிகமான வலி. இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு வலியே இருக்காது டாக்டர், ரீசன்ட் டேஸில் எனக்கு வலி ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் பிசிஓடியோட சேர்ந்து எண்டோமெட்ரியோசிஸான ப்ராப்ளமும் அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை எண்டோமெட்ரியோட்டிக் சிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சாக்லேட் சிஸ்ட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ளீடிங் மாதம் மாதம் வந்தாலுமே கூட கருமுட்டை வெளியாகாமலே உங்களுக்கு ப்ளீடிங் வர்றதுக்கு
வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நார்மலாக தானே எனக்கு பீரியட்ஸ் ஆகுது, ஏன் கருத்தரிக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து அந்த சந்தேகத்தோடு வருவாங்க. ஸோ பிசிஓடினால உங்களுக்கு ஓவுலேஷன் கரெக்டாக நடக்கல. அதே மாதிரி ஸ்பாட்டிங் மாதிரியே இருக்குது. இன்னும் சில கேட்டகரி பீப்புள்ஸ்லாம் வந்து வருவாங்க, டாக்டர் எனக்கு பீரியட்ஸ் வர வேண்டிய அந்த நாளில் கொஞ்சமாக ஸ்பாட்டிங் மட்டும் ஆகுது, இடையில வந்து சில சமயங்களில் ஸ்பாட்டிங் ஆகுது, இதை நான் பீரியட்ஸுங்கிற கணக்குலேயே என்னால் எடுத்துக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலையிலையுமே அவங்களுக்கு அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனோட அளவு வந்து ரொம்ப கம்மியாகவும் எல்ஹெச் ஹார்மோனோட அளவு அதிகமாகவும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏன் நம்ம உடம்புல இந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவாகுது? நார்மலாக ஒரு பெண்ணுக்கு பீரியட்ஸ் வரும் பொழுது அவங்களுக்கு முதல் 14 நாட்கள் ஈஸ்ட்ரோஜன்கிற ஒரு ஹார்மோனோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும். இதனோட வேலை என்ன? நம்மளுடைய கர்ப்பப்பை உள்சுவரான எண்டோமெட்ரியத்தை வந்து வளர வைக்கிறது. இதுதான் இதனுடைய வேலை. 14வது நாள் ஸோ தொடர்ந்து ஈஸ்ட்ரோஜனோட அளவு அதிகமாக இருக்குது, ஒரு 48 ஹவர்ஸ் வந்து ஈஸ்ட்ரோஜன் வந்து பீக்கில் இருக்குது அப்படின்னா அது நம்மளுடைய பிட்யூட்ரியை தூண்டி எல்ஹெச்ங்கிற ஒரு ஹார்மோனை வந்து வரவழைக்கும். பட் இந்த பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே ஈஸ்ட்ரோஜனோட அளவு அதிகமாக இருக்கிறனால எல்ஹெச்சும் வந்து அவங்களுக்கு அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் அவங்களுக்கு ஓவுலேஷனே நடக்காது. ஓவுலேஷன் நடந்தால் தான் அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த ஃபாலிக்கலில் இருந்து கார்பஸ் லூட்டியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபார்ம் ஆகி ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வரும். ஸோ இவங்களுக்கு ஓவுலேஷனே நடக்காதனால ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனே வராது. ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் இருந்தால் தான் அந்த வளர்ந்த எண்டோமெட்ரியம் வந்து ப்ராப்பராக ஈவனாக மாற ஆரம்பிக்கும், அதனுடைய வளர்ச்சியும் வந்து நிறுத்தும். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் வந்து கரெக்டாக நடக்காதனால தான் நிறைய பேருக்கு ஒரு 30 டேஸ் 40 டேஸ்க்கு மேலே போன பிறகு வெறும் ஸ்பாட்டிங் மட்டும் அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்குது. ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து கம்மியாக இருக்கிறதுனால தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கக்கூடிய இந்த எண்டோமெட்ரியம் வந்து ரத்தம் வந்து அதுக்கான அளவு வந்து குறைஞ்சிரும். ஸோ அப்போ தானாக பிரேக் அவுட் ஆகி அங்கங்கே பேட்சியாக, அதாவது கர்ப்பப்பை முழுவதுமாக உதிர்ந்து வந்து உங்களுக்கு அந்த எண்டோமெட்ரியம் முழுவதுமாக உதிர்ந்து வரதில்ல, அங்கங்கே பேட்சியாக இர்ரெகுலராக உதிர்ந்து வர்றதுனால தான் உங்களுக்கு ஸ்பாட்டிங் மாதிரியான பிரச்சனை இருக்குது. ஸோ மாதவிடாய் கோளாறுகளில் நிறைய வகைகள் வந்து இருக்குது. எதெல்லாம் பிசிஓடியோட சேர்ந்தது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இதற்கு முக்கியமான காரணம் வந்து ப்ரொஜெஸ்ட்ரானோட அளவு வந்து கம்மியாக இருக்கிறது. ஸோ ரூட் காஸ் என்னன்னு பார்த்தோன்னா இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறது, இல்லை உடம்புல இன்ஃப்ளமேஷன் வந்து இருக்குது, இல்லை அதிகப்படியான மன அழுத்தத்தினால ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசாலோட அளவு அதிகமாக இருக்குது. இதுதான் வந்து ரூட் காஸ். இதுக்கப்புறமா உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் வந்து அதிகமாகுது, எல்ஹெச் ஹார்மோன் அதிகமாகிறது, எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன் கம்மியாகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். சில பேருக்கு இதனுடைய ஒரு சைடு எஃபெக்டாக தைராய்டில் ப்ராப்ளம் வர்றது, ப்ரொலாக்டின் ஹார்மோன் அதிகமாக வருது, இது எல்லாமே இதனோட சேர்ந்த ஒரு விஷயம் தான். இப்படிப்பட்ட நிலையில் நாம் பீரியட்ஸ் எனக்கு வரவே இல்லை, ஸோ ஹார்மோன் மாத்திரைகள் போடுறதுல நிறைய பக்க விளைவுகள் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அப்படிப்பட்ட நிலைகளை நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு டீயை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். சதக்குப்பை, மரமஞ்சள், கருஞ்சீரகம், ஓமம். ஸோ இது எல்லாத்தையும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து பொடி பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் இது கூட வந்து 4 டம்ளர் தண்ணி விட்டு 1 டம்ளராக காய்ச்சி வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் தொடர்ந்து ஒரு 7 நாட்கள் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போதே உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து நார்மலாக வர ஆரம்பிக்கும். பட் இது உங்களுக்கு அப்போதைக்கு மட்டும், அதாவது மரமஞ்சளில் இருக்கக்கூடிய பர்பரின்கிறது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணும், கருஞ்சீரகம் இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கும், சதக்குப்பை ஆரோக்கியமாக உங்கள் உடம்புல இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜனை வந்து பேலன்ஸ் பண்ணும், ஓமம் வந்து உங்கள் செரிமானத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஸோ உடம்புல நார்மலான ஒரு அக்னி இருக்கிற விஷயத்தை வந்து அது மெயின்டைன் பண்ணும். இந்த காரணத்தினால உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகுது. பட் ரூட் காஸை நீங்கள் சரி பண்ணணும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணுறது, இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறது, மன அழுத்தத்தை குறைக்கிறது, இதெல்லாம் தான் நிரந்தர தீர்வை வந்து கொடுக்கும். ஸோ பிசிஓடியை நிரந்தரமாக சரி செய்யணும்னா அதுக்கு ஒரு முறையான சிகிச்சை தேவை. ஸோ என்ன காரணத்தினால உங்களுக்கு பிசிஓஎஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 2வது டீடாக்ஸ் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணணும். 3வது உங்களுடைய கல்லீரலோட செயல்திறனை அதிகப்படுத்தக்கூடிய உணவு முறைகளையும் வாழ்வியல் முறை மாற்றங்களையும் ஃபாலோ பண்ணணும். 4வது உங்களுடைய மெட்டபாலிசத்தை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயத்த நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ மெட்டபாலிசம் அப்படிங்கிறது வளர்சிதை மாற்றம் கரெக்டாக இருந்தால் தான் வெயிட் குறையும், வெயிட் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ இதற்கு யோகா பயிற்சிகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். உங்கள் கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடிய மூலிகைகள், ஓவுலேஷனை ப்ராப்பர் பண்ணக்கூடிய மூலிகைகள், இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் பிசிஓடியிலேருந்து நிரந்தரமாக விடுபட முடியும். ஸோ இன்றைக்கி
பிசிஓஎஸில் என்னென்ன டைப் ஆஃப் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நிறைய பேருக்கு எனக்கும் பிசிஓடி இருக்குது, ஆனால் எனக்கு அடிக்கடி வந்து ஸ்பாட்டிங் இருக்குது. எனக்கு பிசிஓடி இருக்குது, 3 மாதமாக பீரியட்ஸ் வரல, அதுக்கப்புறம் 1 மாதம் வரைக்கும் பீரியட்ஸ் இருக்குது. இது எல்லாமே பிசிஓடி தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். ஸோ அது எல்லாமே இன்றைக்கி தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நம்ம சிகிச்சை முறைகளை முறையாக கொடுத்தோம்னா கண்டிப்பாக அதுலேருந்து மீண்டு வர முடியும். ஸோ இன்றைக்கி பிசிஓடியை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். இதே போன்று ஒரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பிசிஓஎஸ்னால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 90 நாட்களில் பிசிஓஎஸை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற 90 டேஸ் பிசிஓஎஸ் ரிவர்சல் ப்ரோக்ராம் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் உங்கள் பிசிஓஎஸ்க்கான ரூட் காஸ் என்ன விதமான டீடாக்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், உங்களுக்கான பர்சனலைஸ்டான டயட் என்னென்னலாம் யோகா பயிற்சிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சனலைஸ்டான ட்ரீட்மெண்ட் பிளான் நம்ம 90 டேஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா 9500946632 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை ஜஸ்ட் பிசிஓஎஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டிக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் 1ஆம் வாரம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை ஓசூரிலும், 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை பெங்களூர் அல்சூர் கிளையிலும், 8ஆம் தேதி சனிக்கிழமை காலை 5 மணி முதல் மதியம் 3 மணி வரை பெங்களூர் அல்சூர் கிளையிலும், 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா சிசிஆர், மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். Dr. Srivarma's Vajicare, his wellness for her happiness.